ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. இன்றைய நாளின் மறைவான மன்னாவாக எரேமியா 31:25 நாம் தியானிக்கப் போகிறோம். நான் விடாய்த்த ஆத்மாவை சம்பூர்ணமடைய பண்ணி தொய்ந்த எல்லா ஆத்மாவையும் நிரப்புவேன். என் அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைய வாக்குத்தத்தம் உங்களுக்கானது என்பதை நீங்கள் நிச்சயமாய் அறிந்து உணருங்கள். நான் விடாய்த்த ஆத்மாவை சம்பூர்ணமடைய பண்ணி தொய்ந்த எல்லா ஆத்மாவையும் நிரப்புவேன் என்று நம் ஆண்டவராகிய தேவன் சொல்கிறார். இவர்கள் ஏதோ ஒரு மனிதனுடைய வார்த்தைகள் அல்ல என்பதை நிச்சயமாக உணருங்கள். மாறாக உடைந்த உள்ளங்களை திருப்தியாக்கி தேவனுடைய தொடுதல் யாருக்கெல்லாம் தேவைப்படுதோ அவர்கள் ஒவ்வொருவரையும் தொட்டு குணப்படுத்துவதற்காகவே தேவனாகி கர்த்தர் இந்த வார்த்தைகள் மூலமாக பேசுகிறார் என்பதை நீங்கள் விசுவாசிகள். தாவீது சொன்னார், என் ஆத்மாவே நீ ஏன் கலங்குகிறாய், ஏன் எனக்குள் தேங்குகிறாய்? ஆத்மா சோர்ந்து போகும்போது தோல்விக்கான ஆரம்பம் என்பதை தாவீது தன்னுடைய வாழ்க்கையில் நிச்சயமாய் நன்கு அறிந்திருந்தான். எனவே தான் அவன் தன் தேவனை நம்பியிருப்பதாகவும் அவர் மாத்திரமே விடாய்த்த ஆத்மாவை திருப்தியாக்கி தொய்ந்து போன ஆத்மாவை நிரப்புகிறார் என்பதையும் அவன் நிச்சயமாய் அறிந்திருந்தான். ஆகவேதான் என் ஆத்மாவை நீ ஏன் கலங்குகிறாய், ஏன் எனக்குள் தேங்குகிறாய் என்று தன் ஆத்மாவை தட்டி கொடுத்து தேற்றி தேவ சமூகத்தில் தேவனுடைய வார்த்தைகளை அவர் கொடுத்த வாக்குத்தத்தங்களை அவரோடு இணைந்தபோது ஜெபத்தில் இணைந்தபோது தேவன் அவரோடு பேசின அந்த வார்த்தைகள் எல்லாம் தான் பெற்றுக்கொண்டு தன் ஆத்மாவுக்கு அதை ஊட்டி வளர்த்து தன் ஆத்மாவை திருப்திப்படுத்தி தேற்றக்கூடிய ஒரு சொல்தான், என் ஆத்மாவை நீ ஏன் கலங்குகிறாய், ஏன் எனக்குள் தேங்குகிறாய் என்ற அந்த வார்த்தையை நாம் காண்கிறோம். என் அன்புக்குரியவர்களே, தேவன் மேல் உள்ள தனது நம்பிக்கையை விடாமல் அறிக்கையிட்டு விசுவாசத்தால் உறுதியால் தேவனை பற்றி கொண்டு கர்த்தரில் பலப்பட்ட தாவீதினுடைய வாழ்க்கை நாம் ஒவ்வொருவருக்கும் ஒரு சிறந்த முன்னுதாரணமாக இருக்கிறது. இன்று நீங்கள் விடாய்த்து போயிருக்கிறீர்களோ, ஐதைரியம் என்னும் ஏமாற்றம் தோல்வியின் ஊடாக சென்று கொண்டிருக்கிறீர்களோ, தேவனை நோக்கி பார்த்து அவர் மேல் மாத்திரம் நம்பிக்கையாயிருங்கள். உங்களுடைய சூழ்நிலைகள் எதுவாக இருந்தாலும் அவர் அவைகளை மாற்றுவார். கர்த்தருடைய பிள்ளைகளை ஆண்டவரை நோக்கி தாவீது ஜெபித்தது போல நாமும் ஜெபம் செய்வோம். கர்த்தாவே, என் ஆத்மாவை திருப்தியாக்கி நிரப்பும் என்று மன்றாடுவோம். அவர் சோர்ந்து போகிறவனுக்கு பலன் அளித்து சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை பெருக பண்ணக்கூடிய ஆண்டவர். தேவனாகிய கர்த்தர் அருளும் பலத்தினாலே உம்மாலே நான் ஒரு சேனைக்குள் பாய்வேன், உம்மாலே நான் ஒரு மதிலை தாண்டுவேன் என்று தாண்டி செல்லும் மான் கால்களை தேவனாகிய கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். தேவனாகிய கர்த்தருடைய சமூகத்தில் முழங்கால் படியுங்கள், காத்திருங்கள், ஜெபம் பண்ணுங்கள். உங்கள் வருத்தங்கள், உங்கள் பாரம், சஞ்சலங்களை தனி ஜெபத்தில் உன் தகப்பனிடத்தில் சொல்லுங்கள். ஜெபத்தை கேட்கக்கூடிய ஆண்டவர் நிச்சயமாக உங்கள் ஜெபத்தை கேட்பார். சூழ்நிலைகளிலே மாற்றத்தை உண்டு பண்ணுவார். எதிலெல்லாம் நீங்கள் தொய்ந்து விடாய்த்து போய் காணப்படுகிறீர்களோ அவைகள் எல்லாவற்றினாலும் ஆண்டவராகிய தேவன் உங்களுக்கு நன்மை செய்ய உண்மையுள்ளவராயிருக்கிறார். கர்த்தர் தொய்ந்து போன ஆத்மாவை நிரப்பி அதை பராமரித்து அதை பரிபூர்ணமடைய பண்ணி தன்னுடைய பலத்தினாலே நிரப்புகிறார். தேவன் உங்களுக்கென்று வைத்திருக்கிற திட்டங்களையும் தீர்மானங்களையும் நிறைவேறும் வரையிலும் அந்த பலன் உங்களை தாங்கும், அந்த கிருபை உங்களை தாங்கும், அந்த தேவனுடைய வார்த்தைகள் உங்களை வழிநடத்தும். நீங்கள் இடராதபடிக்கு வனாந்தரத்தில் ஒரு குதிரை இடராதபடி நடந்து வருவது போல தேவனாய் கர்த்தர் உங்களை நடக்க பண்ணுவார். நீங்கள் வெற்றி சிறப்பீர்கள், சோர்ந்து போகாதீர்கள். தேவனாய் கர்த்தருடைய பலனும் தயவும் கிருபையும் இரக்கம் நிறைவாய் உங்கள் மேல் இருப்பதாக. அமேன், அமேன், அமேன்.